சார், இப்ப என்னுடைய கேள்வி மக்கள் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம்னு சொல்லலாம். மக்களை அச்சுறுத்தக்கூடிய 7:30 சனி பத்தி சார். பொதுவா ஒருத்தருடைய வாழ்க்கையில எத்தனை தடவ இந்த 7:30 சனி காலம் வரும்? என்னென்ன நிலைகள் இருக்கு சார்? நல்ல கேள்விம்மா. அதாவதும்மா, சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த அமைப்பில் எடுத்துட்டோம்னா, நான் முற்பிறவியில் செய்த தர்மம் கர்மத்திற்கேற்ப இப்பிறவியில் நன்மை தீமைகளை தொகுத்து கொடுப்பார். பொதுவாக சனி பகவான் ரொம்ப அருமையான ஒரு நல்ல கிரகம். இன்னும் சொல்லப்போனால் நவக்கிரகங்கள்லேயே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு அற்புதமான நீதிமான் அவரை சொல்லலாம். அது என்ன சாதாரண பட்டமா? அப்பேற்பட்ட ஒரு நட்பட்டம் பெற்றவர். கூடவே ஒவ்வொரு ஜீவராசிகளும் அவரோட அமைப்புகளில் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இவர் தான் இருக்கார். அதனால தான் இவருக்கு ஆயுள் காரகன்னு பேரும். ஒரு மனித வாழ்க்கையில் பூரண ஆயுள் 120 வருஷம். அந்த 120 வருஷத்தில் ஒவ்வொரு 30 வருடத்திற்கும் ஒவ்வொரு சனியாக அவர் திகழ்வார். இப்போ ஒன்றிலிருந்து ஒரு 30 வயதுக்குள் வந்தால் அவர் மங்கு சனி என்று பெயர். மங்கு சனி என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மனப்பக்குவத்தை கொடுக்கும் அமைப்பு. அடுத்து 30லிருந்து 60 வரை வர்றது பொங்கு சனி. பொங்கு சனி பொருளாதாரத்தில் தேடி ஓடுதல், ரெண்டாவது தன்னுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி கொள்ளுதல், இப்படி நல்ல விதமான ஒரு பொருளாதாரத்தை விருத்திப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்குவார். 60 வயது முதல் 90 வயது வரை பொதுவாக இந்த காலகட்டங்கள் தங்கியிருந்து குடும்ப மனைவி மக்களோடு வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். ரெண்டாவது தன்னோட உடல்நல ஆரோக்கியத்தை கவனிச்சுக்க வைப்பார். இது ஒரு அமைப்பு. நான்காவது 90 முதல் 120 வயசு வரை அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு இயல்பாகவே மரணச்சனின்னு சொல்லுவாங்க. அதை முக்திப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்குவார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் வருகின்ற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த பேரோடு தான் அவர் விளங்குறார். பொதுவாக இவங்களோட அமைப்புகளில் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இந்த 7:30 சனியில் அதாவது என்னென்னா 3 வகையான பிரிவு. ஒன்று விரயச்சனி, சென்மச்சனி, அதே போல் பாதச்சனி. ஒவ்வொரு இடத்திலும் அவர் 2.5 வருடங்கள் தங்குவார். 12 ராசிகளையும் அவர் சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் அமைப்பில். இப்போ முதல் கட்டமாக இந்த 7:30 சனியில் விரயச்சனி அப்படிங்கிற கட்டத்தை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த விரயச்சனி காலத்தில் எப்படி நடப்போம்னு ஒவ்வொரு அத்தியாயமாக உள்ளுக்குள்ளே போவோம். இப்போ 7:30 சனியில் விரயச்சனி. இப்போ உதாரணம் சனி பகவான் இன்றைக்கி பார்த்தோம்னா, இன்றைக்கி மீன ராசியில் இங்கே தான் இன்றைக்கி இருக்கிறார். இப்போ தட்சமே உள்ளதுக்கு உதாரணம் இன்றைக்கி ஒரு மேச ராசி எடுத்துக்கோமே. சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் ராசி. இப்போ மேசத்தில் இருக்காருன்னா இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இன்று நடப்பது விரயச்சனி. சரிங்க, இந்த விரயச்சனி காலகட்டத்தில் இவங்க வரக்கூடிய இந்த இடர்பாடுகளை இதை கலைத்து ஒரு நன்மையான பலனை பெறுவதற்கான ஒரு வழிகள் என்னங்க அப்படின்னா, இந்த விரயச்சனியோட காலகட்டங்களில் ஏதாவது சுப விரயங்கள் இப்போ அவங்க செஞ்சுக்கணும். சுப விரயம் அப்படின்னம்னா பொதுவாக இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரியான சுப செலவுகளை செய்து கொள்வது ரீதியாக மற்ற விதமான ஒரு எதிர்கர்ம வினை பலனிலிருந்து நம்ம தவிக்கலாம். பொதுவாக இப்போ மேசராசிக்கு ஒரு 10-11 ஆதிபதி இப்போ 2ஆம் ஒரு பார்வை 3, 7, 10. இந்த 3ஆம் பார்வையால் இவர் இயல்பாக தனஸ்தானத்தை பார்க்குற வாக்குஸ்தானம்னு இது பேர். இப்போ இந்த காலகட்டங்கள் என்னென்னா, இயல்பாகவே யாருக்கும் வாக்கு கொடுப்பதில் மிகப்பெரிய கவனம் தேவை. அதே கணத்தில் இவங்க யார்கிட்டெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இப்போ இருக்கணும் அப்படின்னா, வாக்கு கொடுக்கறதுல தன் மூத்த சகோதரன் சகோதரி வர்க்கங்கள்கிட்ட வாக்கு கொடுப்பதில் கவனங்கள் தேவை. அதே அமைப்பில் ஒரு மாமியார் அப்படி அவங்கள்ட்டையும் கவனமாக இருக்கும். பெண்களாக இருந்தால் இப்போ ஆண்கள் பிரச்சனை இல்லை, மாமியார். இப்போ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னோம்னா, மாமியார்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப கவனங்கள் தேவை. இந்த மாதிரியான ஒரு விதமான எதிர்த்தாக்கத்தை இந்த சனி மூலியமாக நம்ம குறைத்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஏற்படும். அடுத்து 7ஆம் பார்வையால் இப்போ 6ஆம் இடத்தை பார்க்கார். இப்போ 6ஆம் இடத்தை அவர் பார்க்க அவர் செய்யக்கூடிய பலன் வைங்களேன், ஒன்று கடனை வச்சுக்கணும். இது இயல்பாகவே தர்மம் பெற்றவர்களுக்கு கடன் அமைஞ்சிடும். கொஞ்சம் கர்மாவின் பங்கு முற்பிறவில் அதிகமாக இருந்தால் அவங்க நோய் நொடி தாக்கத்தை கொடுக்கறதுக்கு அவர் தயாராகுவார். அதுவும் இல்லைன்னா ஒரு வியாஜியத்தினால் என்ன தெண்ட செலவுகளை உருவாக்குவார். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கணும் இல்லையா? வீடு கட்டுறது நகையினாலும் வெளில வச்சு இடத்த வாங்குற வீடு கட்டுறது செய்யும்போது இவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நன்மை பலனை ஏற்படுத்துவார். இதற்கு அப்பாற்பட்டு இவங்களோட அமைப்புக்கு 10ஆம் பார்வையால் தன்னுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 9ஆம் இடத்தோட பலன் அப்படின்னம்னா தர்மஸ்தானம், தந்தை ஸ்தானம்னு சொல்லலாம். பொதுவாக என்னென்னா, ஒரு தந்தை வழி உறவுகள்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இன்னும் சொல்ல போனோம்னா, இயல்பாகவே இந்த விதமான நோய் நொடி தாக்கம் வரக்கூடாது, மற்ற பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல மனிதர்களுக்கு தர்ம சங்கட சூழல் வரும். தர்ம சங்கடம்னா என்ன? இப்போ நம்மளோட அப்பா இல்லை இருக்க உறவுகளோ, இல்லை நம்ம பழகிற ஒரு உறவுகள்கிட்டையோ இப்போ இந்த மாதம் சம்பளத்தை கொஞ்சம் கொடுங்கங்களாம், இல்லை ஏதோ நீங்கள் 1 லட்ச ரூபா பணம் உதவுங்க அப்படிங்கலாம். ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழலுக்கு என்ன ஆகுனா, நான் கல்யாணம் வச்சுருக்கேன், ஒரு சுப நிகழ்ச்சி வச்சுருக்கேங்கும் போது வேறு வழியே இல்லாமல் நம்ம அந்த பணத்தை கொடுத்துடும் போது திருப்பி அந்த பணம் நம்ம கைக்கு வராமல் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம். தர்மத்துக்கு
சங்கடம் வரக்கூடிய இதெல்லாம் உண்மையாகவே அந்த ஆன்மா செய்யக்கூடிய தர்மத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைன்னு நினச்சிக்கலாம். இதை வந்து தவறாகவே நினைக்க வேண்டியதில்லை. என்ன சார் இதில் வந்து இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் ஓட்டுறோம், நாளே கஷ்டப்பட்டு தான் கொடுத்தோம், அதில் போய் இப்படி தாக்கத்தில் வராமல் இருக்கே, ரொம்ப மனசு என்னை ஏமாந்துட்டேன் சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. நிச்சயம் இந்த பூர்வ ஜென்மத்தோட அந்த கர்ம வினைக்கு எளிமையாக நடத்துகிறார். ஒன்று தாங்க, இந்த சனி பகவானை பொறுத்தவரை எந்த சூழல்லையும் நமக்கு வரக்கூடிய உடல் நல தீங்குகளிலிருந்து, அதாவது வெளியில் வரக்கூடிய தாக்கத்தை இந்த சுப ரீதியான விரயங்கள் செய்து கொள்ளும் பொழுது நமக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த விரயச்சனியினால் நமக்கு எந்தவித தீங்கும் கிடையாது. இந்த விரயச்சனியிலிருந்து இன்னும் தாக்கத்தை குறைப்பதற்காக நாம் அன்றாடம் காகத்துக்கு உணவு வைக்கலாம். சனிக்கிழமைன்னு இல்லை, நீங்கள் எல்லா நாள்லையுமே வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தயிர், கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் எள்ளு, இதை சாதத்தோடு கலந்து நம்ம வைக்கலாம். பறவைகளாகிய காகத்துக்கு வைக்கலாம். இன்னும் ஒரு படி அடுத்த கட்டம் போகிறோமா, நம்மளோட இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னால் இயன்ற ஒரு ஆடை தானம் வழங்கலாம். இதே மாதிரி வந்து காலனி தானம் வழங்கலாம். இது மாதிரியான தானங்களை வழங்குவது மிகப்பெரிய நல்லது. மொத்தத்தில் அதே மாதிரி ஏழை எளிய மாணவர்களாக இருக்கட்டும், அதே போல் வயதான முதியோர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்மத்தின் தொண்டினால் நம் கர்மம் குறையும். அதனால தான் தர்மம் செய்யும்போது கர்மம் குறைந்து தரமான யோக பலத்தை ஏற்படுத்தும். சனி பகவானை பொறுத்தவரை இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் போகக்கூடியவர், அடுத்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் எப்படியெல்லாம் செயல்படுவார், எப்படி இந்த செயல்பட்டால் நம்ம இந்த இறுக்கத்தையும் தப்பிக்கலாங்கிற விஷயத்தை நான் மிக மிக அழகாக இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த வாரத்திலிருந்து நான் அமைச்சு தரேன். ரொம்ப சந்தோஷம்.